சென்னை மணலி அடுத்த மாத்தூரில் கடைகளை திறக்க முடியாத அளவிற்கு பாமகவினர் பேனர்கள் வைத்துள்ளதால் வியாபாரிகள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன். காலை வணக்கம். சென்னை மணலி அடுத்த மாத்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்கும் நடைப்பயணத்திற்காக ஒரு பொதுக்கூட்டமானது அந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்திற்காக அந்த பகுதி முழுவதும் விளம்பர பதாகைகளை வைத்து அந்த பகுதியில் வணிகம் செய்யும் கடைகளின் வழிகளை வழிமறைத்திருப்பதாக தற்போது அந்த கட்சியினர் மீது அந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார்கள். அந்த காட்சிகளை நாம் திரை வழியாக தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மணலி அடுத்த மாத்தூர் முதலாவது பிரதான சாலையில் மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் மளிகை பலசரக்கு அங்காடி மற்றும் காலனி விற்பனை கடை மற்றும் மெடிக்கல் ஷாப் எனப்படும் மருந்தகங்கள் கடைகள் மற்றும் பால் மற்றும் உணவுப் பொருட்கள் கடைகள் உள்ளிட்ட மக்களின் அன்றாட தேவைக்கான வணிக கடை நிறுவனங்கள் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றன. இந்த கடைகளின் வழிகளை மறைத்து தற்போது அன்புமணி அவர்களின் நடைப்பயணத்திற்காக தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும், அதாவது அந்த மாத்தூர் முதலாவது பிரதான சாலை எனப்படும் அந்த பகுதி முழுவதும் விளம்பர பதாகைகளை, அதாவது அன்புமணி அவர்களை வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் விளம்பர பதாகைகளை தொடர்ச்சியாக வைத்து அந்த பகுதி முழுவதும் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் அந்த விளம்பர பதாகைகளை இந்த விற்பனை கடைகள், அதாவது இந்த அங்காடிகளின் வாயிலேயே இந்த விளம்பர பதாகைகளை வைத்து அந்த கடைக்கு உள்ளே செல்ல முடியாமலும் அதே போன்று வணிகம் செய்துவிட்டு வெளியே செல்ல வழி இல்லாமலும் வகையிலும் இந்த விளம்பர பதாகைகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் வியாபாரிகளின் அன்றாட அந்த வியாபார பொருட்கள் விற்பனை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று பொதுமக்களின் தேவைக்காக ஏதேனும் ஒரு பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் கூட அந்த கடைக்கு செல்ல முடியாத வகையில் வழிகளை மறைத்து தொடர்ச்சியாக இந்த விளம்பர பதாகைகளை வைத்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை தற்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் முன்வைத்துள்ளனர். மேலும் இது போன்ற ஒரு பொதுக்கூட்டங்கள் நடக்கும் பொழுது முறையான அனுமதி பெற்று விளம்பர பதாகைகளை வைக்க வேண்டும் என்பது தற்போது சட்ட விதியாக இருந்து வரும் நிலையில் இவ்வாறு தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதும், அதாவது நீளமாக அந்த பகுதியானது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் அந்த பகுதி அமைந்துள்ளது. அதுவரை இந்த விளம்பர பதாகைகள் தொடர்ச்சியாக இந்த வணிக நிறுவன கடைகளை வழிமறைத்து இந்த விளம்பர பதாகைகளை அந்த பகுதியில் வைப்பதற்கு அனுமதி யார் கொடுத்தது என்றும், அவ்வாறு வைத்தால் எங்களுடைய வியாபாரம் எப்படி நடக்கும் என்றும், பொதுமக்கள் எங்களுடைய கடைகளுக்கு வந்து எப்படி இந்த பொருட்களை வாங்கி செல்வார்கள் என்றும் தற்போது அந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் அந்த வணிகர் சங்க நிர்வாகி ஒருவர் நம்மிடம் கூறும் பொழுது, நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிரானவர்கள் கிடையாது, ஆனால் எங்களை தொல்லை செய்யாமல் அவர்கள் பொதுக்கூட்டங்களோ எதுவோ நடத்தி கொள்ளட்டும், எங்கள் வணிகங்கள் பாதிக்கும் வகையில் இவ்வாறு செய்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என ஒரு கேள்வியை கேட்டு தற்போது நம்ம இடத்தில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக காவல்துறை இதற்கு எப்படி அனுமதி கொடுத்தது, எப்படி இவர்கள் தொடர்ச்சியாக இந்த விளம்பர பதாகைகள் இவ்வாறு அமைத்தார்கள் என்ற கேள்வி எல்லாம் எழ வருகிறது. எனவே இவற்றை உடனடியாக அகற்றி எங்களது வாழ்வாதாரத்தை, அதாவது எங்கள் வணிகங்களை காக்க வேண்டும் என தற்போது அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.